வணக்கம். ஜனவரி 2ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கீழே போனதுனால சிட்டி சில ஐடி ஸ்டாக்ஸுடைய டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல், டிசிஎஸ்க்கு முன்ன கொடுத்துருந்த டார்கெட் 3935 ரூபாய், இப்போ 3950 உயர்த்தி இருக்கிறாங்க. ஆனால் ரேட்டிங்கில் எந்த மாற்றமும் செய்யாமல் செல் ரேட்டிங்கை அப்படியே விட்டுருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ்க்கும் தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை 1965 ரூபாயிலிருந்து 2035 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க. விப்ரோக்கு தொடர்ந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 280, முன்ன சொல்லியிருந்தது 250 ரூபாய். சிஎல்எஸ்ஏ விப்ரோடைய ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அவுட் பர்ஃபார்ம்லேருந்து ஹோல்டாக குறைச்சிருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 303 ரூபாய். அசோக் லேலண்ட் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல். அதற்கு முக்கிய காரணம் சொல்லியிருப்பது, டிசம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா எதிர்பார்த்தது காட்டிலும் அதிகமாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18 டிசம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் 16,957 வாகனங்கள். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 5% அதிகரித்தது. இன்றைக்கி இன்ட்ராடேல 4% அதிகரித்தது அசோக் லேலண்ட். சிட்டி சில ஆட்டோ ஸ்டாக்ஸ்க்கு அவங்களுடைய ரேட்டிங் டார்கெட்டை கொடுத்துருக்காங்க. மாருதிக்கு சிட்டி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 13,500 ரூபாய். பஜாஜ் ஆட்டோக்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 7,800 ரூபாய். மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு சிட்டி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3,520 ரூபாய். சிஎஸ்பி பேங்க் Q3க்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல 6% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் அட்வான்ஸ் 28,914 கோடி ரூபாய். போன ஆண்டு இதே குவார்ட்டருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 26.5% அதிகரிச்சிருக்கு. டெபாசிட்ஸ் 33,406 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 22.2% அதிகரிச்சிருக்கு. கோடெக் மஹிந்திரா பேங்குடைய ரேட்டிங்கை சிட்டி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிற ரேட்டிங் பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 2070. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. HDFC லைஃப் இன்சூரன்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 270 கோடி ரூபாய் டாக்ஸ் டிமாண்ட் அனுப்பியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருக்கிறாங்க HDFC லைஃப் இன்சூரன்ஸ். கோவா கார்பன் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 10% அதிகரிச்சிருக்கு. சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல், பிலாஸ்பூர் ஆலையில் அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸை மறுபடியும் துவங்கி இருக்கிறாங்க நேற்று ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து. இது முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. கோவா கார்பன் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனமான டெல்டிக்குடைய ஐபிஓ குறித்தான அப்டேட் ஜனவரி 7ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. 9ஆம் தேதி முடிவுக்கு வருது. என்எஸ்சியுடைய எஸ்எம்இ பிளாட்ஃபார்மில் லிஸ்ட் ஆகிறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. 55 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி இந்த ஐபிஓ வழியாக. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 39 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஆஃபர் ஃபார் சேலில் 3.12 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஆஃபர் ஃபார் சேல்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் விற்பனை செய்வது. தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. ரிலையன்ஸ் ஜியோ ஐபிஓ குறித்தான அப்டேட் பிஸ்னஸ் லைனில் கொடுத்துருக்கிறது. இந்த ஆண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 40,000 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க இந்த ஐபிஓ வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க பிஸ்னஸ் லைனில். பொதுவாக வல்லுநர்கள் சொல்லியிருப்பது 35,000 40,000 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம் இந்த ஐபிஓட மதிப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வந்ததுன்னா இந்தியாவுடைய பெரிய ஐபிஓ இதுதான் இருக்கும். போன ஆண்டு ஹுண்டாய் வந்தது கிட்டத்தட்ட 27,000 கோடின்னு நினைக்கிறாங்க. அந்த எண்ணிக்கை இன்னொரு சரி பார்க்க வேண்டும். அதை காட்டிலும் அதிகமாக ரிலையன்ஸ் ஜியோ வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த ஆண்டுடைய 2வது பாதியில் அவங்களுடைய ஐபிஓ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பிசினஸ் லைன்ல தகவல் கொடுத்திருக்கிறாங்க. ரிலையன்ஸ் பவர் குறித்து மின் பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. தொடர்ச்சியாக இது 3வது நாள் கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரிலையன்ஸ் பவர். அதற்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது, கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் சாசன் பவர் $150 மில்லியன் பணத்தை கட்டியிருக்கிறாங்க UK IIFCL உடன். இந்த செய்தி நாம காலையில் வீடியோ நேற்றோ நம்ம செய்தியாக பார்த்துருந்தோங்க. இதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மின் பத்திரிகையில் ரிலையன்ஸ் பவர் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. வாரி எனர்ஜிஸ் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. சோலார் மாடியூல் சப்ளை செய்யக்கூடிய ஒரு ஆர்டர் கிடச்சிது. யாருக்கிட்ட இருந்தது சொல்லலை, இந்தியாவிலிருந்து தான் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க வாரி எனர்ஜிஸ் லிமிடெட். ஹைடெக் பைப்ஸ் இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. Q3க்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. சேல்ஸ் வால்யூம் ஹையஸ்ட் எவர் இந்த Q3ல தான். அதே போல் இந்த முதல் 9 மாதம் நிதியாண்டுடைய முதல் 9 மாதத்தில் இருக்கக்கூடிய டேட்டும் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹையஸ்ட் எவர் Q3ல 1,24,233 MT சேல்ஸ் வால்யூம் இயர் ஆன் இயர் 26% அதிகரித்தது. முதல் 9 மாதத்தில் பார்க்கும்போது 3,69,415 MT இயர் ஆன் இயர் 30% அதிகரித்தது.
சவுத் இந்தியன் பேங்க் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 3% அதிகரித்தது. பிசினஸ் அப்டேட் வெளியிட்டிருக்காங்க Q3க்கானது. கிராஸ் அட்வான்சஸ் 86,965 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. டோட்டல் டெபாசிட் 1,05,378 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 6% அதிகரித்தது. NMDC தரப்புல அப்டேட் இருக்கு. அயனோர் உற்பத்தி டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. டிசம்பர் மாதத்திற்கானது 5% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அயனோருடைய உற்பத்தி. இன்ஸ்விஃப்ட் லேபரேட்டரிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க பஞ்சாபில் நிலம் வாங்கியிருக்கிறாங்க. 17.7 கோடி ரூபாய்க்கு அங்கே ஆலை அமைப்பு இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில். தீபக் ஸ்பின்னர்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ராஜினாமா செய்திருக்கிறாங்க. ரூபி மில்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. 250 கோடி ரூபாய் லோன் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன். ரெயில்டெல் கார்பரேஷன் இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 7% அதிகரிச்சிருக்கு. மின் பத்திரிகையில் அதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, ரெயில்டெலுக்கு ஒரு ஆர்டர் கிடைத்தது. இந்த செய்தி நாம பார்த்துருந்தோங்க காலையில் வீடியோவில். பாரத் கோக்கிங் கோல் கிட்ட இருந்து 78 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடைத்தது. அது ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்காங்க மின் பத்திரிகையில். எஸ் செக்யூரிட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் டுடேலேருந்து கிடைத்த தகவல். டாக்டர் ரெட்டிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1500, ஸ்டாப் லாஸ் 1310. ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 71, ஸ்டாப் லாஸ் 53. JSW எனர்ஜிக்கு செல் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 580, ஸ்டாப் லாஸ் 700. ஐடிசி டிமர்ஜர் குறித்தான செய்தி நம்ம முன்னே பார்த்தது தாங்க. இப்போ ஐடிசி ஹோட்டல்ஸ் டிமர்ஜ் ஆகி தனியாக வருது. ஜனவரி 6ஆம் தேதி ஸ்பெஷல் செஷன் நடக்க இருக்குது. ஐடிசி ஹோட்டல்ஸ் உடையது அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க டிமர்ஜ் பண்ணி. அதோடைய மதிப்பு என்னவாக இருக்கும், அதோடைய வேல்யூ, அந்த ஷேர் பிரைஸ் என்னவாக இருக்கும்னு சிலர் கணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சென்ட்ரம் கருதுவது 165 180 ரூபாய் ஒரு ஷேருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கு. மற்ற புரோக்கரேஜஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, 150 175 ரூபாய் ஒரு ஷேருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. 2025 எந்த செக்டர்ஸ் அதிகமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆன்டிக் என்ன கருதுறாங்க. பிஸ்னஸ் டுடேலேருந்து கிடைத்த தகவல். ஆன்டிக்குடைய பரிந்துரைகள் இது. டிஃபென்ஸ், பவர் மற்றும் ரெனியூபிள் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 2025. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் அவங்களுக்கு பிடித்தது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பிடிசி இண்டஸ்ட்ரீஸ். ஃபினான்ஷியல் செக்டரில் அண்டர் வெயிட்டாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் PSU பேங்க்ஸ் ப்ரிஃபர்டாக இருக்குது. அதே போல் FMCG செக்டரும் ப்ரிஃபர்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆன்டிக் நிறுவனம். டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் மற்றும் ஃபார்மா செக்டருக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் கீழே வரக்கூடிய ஸ்டாக்ஸ்க்கு அவங்களுக்கு பிடித்த ஸ்டாக்ஸ் சீமென்ஸ், ABB இந்தியா, ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா, BHEL, லார்சன் அண்ட் டியூப்ரோ, கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின்ஸ். பவர் செக்டரில் அவங்களுக்கு பிடித்தது NTPC மற்றும் கோல் இந்தியா. ரியல் எஸ்டேட்டில் அவங்களுக்கு பிடித்தது ஆதித்ய பிர்லா ரியல் எஸ்டேட் மற்றும் ஓபராய் ரியாலிட்டி. டாப் 25 ஸ்டாக்ஸ் முதலீடு செய்யக்கூடியது 2025 மணி கண்ட்ரோல் ஒரு பெரிய பட்டியலை கொடுத்துருக்காங்க. விரைவாக அதை பார்க்கலாம். 25 ஸ்டாக்ஸ், டாப் 25 ஸ்டாக்ஸ் 2025க்கு. DLF, KNR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல், ஜொமேட்டோ, ராம்கோ சிமெண்ட்ஸ், பாரதி ஏர்டெல், அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி, பிரமல் ஃபார்மா, JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி, சிப்லா, ஈத்தாஸ், ஹீரோ மோட்டோகார்ப், ஆக்சிஸ் பேங்க், மாருதி சுசுகி, ஜி என்டர்டெயின்மெண்ட், ஹேவல்ஸ் இந்தியா, மெட்ரோபாலிஸ், குளோபல் ஹெல்த், BHEL, KPIT டெக்னாலஜிஸ், லார்சன் அண்ட் டியூப்ரோ, நிப்பான் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஆலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ் மற்றும் SJVN. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.